கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 27 முதலாம் வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அன்பானவர்களே, இது அந்த இடத்துல ஒரு தைரியமான ஒரு அறிக்கை, தைரியமான ஒரு நம்பிக்கை. கர்த்தரின் வெளிச்சம் என்ற அறிக்கையை சொல்லி, எனக்கு அவர் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? இப்போ வெளிச்சம் என்ன செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்பது காணப்படுகிற இருள்களை நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றுகிறது. அப்போ எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே ஒரு திசை தெரியாத, எப்படி எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடியது வெளிச்சம். அதை தான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கும்பொழுது, குழப்பமான சூழ்நிலைகள் நிறைய வரும், ஆனால் உம்முடைய வெளிச்சம் அந்த குழப்பங்களை அகற்றும். அடுத்து அவர் சொல்கிறார், அவர் என் ரட்சிப்பு. அநேக சமயங்களிலே நமக்கு மாம்ச ரீதியான பலவீனங்கள் வரலாம், அல்லது பண ரீதியான பிரச்சனைகள் வரலாம், எதிராளிகளுடைய எதிர்ப்புகள் வரலாம். அப்பொழுது நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாது. அப்போது தாவீது யாரை போடுறாருன்னா, தன் தேவனை, நீங்கள் என் ரட்சிப்புமானவர், நீங்கள் எனக்கு பலனாய் இருக்கிறவர். அப்போது இந்த இடத்துல எனக்கு அன்பானவர்களே, நமது தேவன் நம்முடைய ரட்சிப்பும் சோர்ந்து போன நேரங்களிலே, பலவீனமான நேரங்களிலே, மனம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பலனாய் இருக்கிறபடியாலே நம்முடைய பலவீனங்களிலே பலனை கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய சுகவீனங்களில் சுகத்தை கொடுக்கிறாரு. இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளிலே அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த வெளிச்சத்தில் நடப்போம், இந்த பலத்தில் நடப்போம், அவருடைய ரட்சிப்பில் நடப்போம். அந்த பிரியமுள்ள தேவனாகி கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரட்சிப்பையும் பலனையும் நமக்கு வேண்டியதான வெளிச்சத்தையும் தருவார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் எங்கள் மனதையும் கண்களையும் மூடும் பொழுது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் வருகிறீர். விடுவிக்கிறதற்கு ஒருவரும் இல்லாத பட்சத்தில் நீரே எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறீர். பலனற்ற சூழ்நிலைகளிலே மனுஷனும் என்றால் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயங்களை பார்க்கிறவர், இதயத்தின் பலனாயிருக்கிறீர். தொடர்ந்து தமது மக்களுக்கு வெளிச்சமாய், ரட்சிப்பாய், பலனாயிருந்து நடத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? God bless you, church. Have a blessed day. Amen.